Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ராக்கி ரங்கராஜன் முதல் மொட்டு அத்தியாயம் 2. இன்னும் 4 மணி தான் இருக்குதா? டிங்சர் நடி பிடிக்காமல் முகத்தை சுளுக்கி கொண்டிருந்த மாலி விருட்டென்று எழுந்தான். நான் உடனே போகிறேன், உங்கள் உதவிக்கு ரொம்ப நன்றி. கொஞ்சம் இருங்க என்றாள் மேகலை உறுதியான குரலில். என் தங்கை உங்களுக்கு எப்படி தெரியும்? உங்கள் தங்கை? இந்த கடிதத்தை எழுதியவளை சொல்கிறேன், ஆனந்தியை. குமரிக்கொண்டிருந்த சினம் வெளிப்பட்டு விட்டது. ஓ, ஆனந்தி உங்கள் தங்கையா? எழுந்தவன் உட்கார்ந்தான். மறுபின்னாடியே மீண்டும் எழுந்து கொண்டு விட்டான். இன்னொரு முறை உங்களை சந்திக்கும் போது சாவகாசமாக அதெல்லாம் சொல்கிறேன். இப்போ ரயிலுக்கு நேரமாயிடுச்சு. ஆமாம், நேரமாயிடுச்சு. டாக்ஸி பிடிச்சிக்கிட்டு நாம் போயிடலாம் என்று மேகலை இடைக்கட்டில் எரிந்து கொண்டிருந்த விளக்கை அமர்த்திவிட்டு வாசலுக்கு விரைந்தாள். பின்னாலேயே வேகமாக வந்த மாலி, ஸ்டேஷனுக்கு தான் நீங்களும் புறப்படுறீங்களா என்றான். முதல்ல அப்படி புறப்படல, ஆனால் இப்போது உங்களிடம் இந்த சில விஷயங்கள் கேட்கறதுக்காக ஸ்டேஷன் வர வரலான்னு பார்க்குறேன். தெருவில் அலைபாய்ந்த மேகலையின் விழிகள் தொலைவில் வந்து கொண்டிருந்த பேபி டாக்ஸியை இனம் கண்டு கொண்டன. பேபி என்று கை தட்டினாள். சென்ட்ரல் என்று ஒரே வார்த்தை கூறிவிட்டு டிரைவருக்கு பக்கத்தில் அமர்ந்தான் மாலி. மேகலை பின்புறத்தில் ஏறி கதவை சாத்தி கொண்டதும் பச்சை நிற பேபி ஓரடி பின்னால் தள்ளிக்கொண்டு முன்னே பாய்ந்தது. டாக்ஸி எலியட்ஸ் ரோட் திருப்பத்தை தாண்டிவிட்டது. நான் கேட்டதுக்கு பதிலே கிடைக்கலையே என்றாள் மேகலை சற்று முன்புறமாக குனிந்து கொண்டு. அவளை பார்த்தாற்போல் உருக்களித்து உட்கார்ந்து கொண்டான் மாலி. ராயப்பேட்டை ஹைரோடின் விளக்குகள் மேகலையின் மீது வெவ்வேறு ஒளி வண்ணங்களாய் பாய்ச்ச தேர்ந்த நாட்டியக்காரியின் முகத்தில் வேகமாக மாறும் பாவங்களைப் போல கணத்துக்கு கணம் அங்கே நிழலும் ஒளியும் இருட்டும் மாறி மாறி நர்த்தனம் விட்டன. மாலி ஒரு புன்னகை பூத்தான். உங்களை ஒரு முறை கூட உங்கள் தங்க ஆனந்தி தன்னோடு அழைத்து வந்தது இல்லையே என்றான். அவள் வெளியே போனா என்பதே எனக்கு இப்போ தான் தெரியும். மாலியின் புருவங்கள் ஏறின. நீங்கள் வீட்டில் இல்லாத வேலையில் தான் ஆனந்தி வெளியே புறப்படுவலாம். ஆனால் அப்படி மறைக்கும்படியாக என்ன வந்தது? என்ன வராமல் என்று எண்ணிக்கொண்டாள் மேகலை. பார்க்க போனால் எங்களுக்குள்ள லேசான பழக்கம்தான். மந்தவெளி மார்க்கெட்டுக்கு ஒரு தடவை வந்தபோது என்று தொடங்கினான் மாலி. ஓஹோ, தினம் தவறாமல் அம்மாவுடன் காலையில் கிளம்பியது இதற்குத்தானா? டாக்ஸி டிரைவரை ஒரு முறை பார்த்து கொண்டான் மாலி. அவர் சாலையில் கண்ணாயிருந்தார். நான் சைக்கிளில் அவசரமாக காலேஜுக்கு போயிட்டுருந்தேன். அப்போது இடிக்க இல்லை, சும்மா மணி அடித்ததுமே மிரண்டு போய் கறிகாய் பையை கொட்டிட்டா. பொறுக்கி எடுத்து தந்து மன்னிப்பு கேட்டுக்கிட்டேன். ஆனந்திக்கு ரொம்ப பயந்த சுபாவம். அட்டாட்டா, பயந்த சுபாவ கறி எத்தனை பெரிய வேலையெல்லாம் செய்கிறா. காலேஜுக்கு போவதென்றால் எனக்கு கூச்சமாக இருக்குதுன்னு சொல்லி எஸ்எஸ்எல்சியோடு படிப்பை நிறுத்தி கொண்டவளின் பயந்த சுபாவம் இப்போது பல்லை காட்டி விட்டதே. வீல் என்று அரற்றியது ஓர் என்ஜின். பெங்களூர் மேலா என்று பரபரப்படைந்தாள் மேகலை. அதுக்கு இன்னும் 10 நிமிஷம் இருக்குதும்மா, 5 நிமிஷத்தில் வண்டியை கொண்டாந்துட்டேனே என்றபடி டாக்ஸியை ஒடித்து திருப்பினான் டிரைவர். மேகலை தன் ஜாக்கெட்டுக்குள் கையை விட்டு விடுமுன் மாலி தன் பேண்ட் பாக்கெட்டிலிருந்து பர்ஸை உருவி 2 ரூபாய் நோட்டொன்றை வீசினான். பிளாட்ஃபாரம் டிக்கெட் விற்கும் ஆங்கிலோ இந்திய பெண் தன் கையிலிருந்து டிக்கெட்டை பறித்து பிடுங்கிக் கொண்டு ஓடும் வாலிபனையும் மேஜையில் விழுந்த 2 காசையும் பார்த்து திகைத்தான். பெட்டி படுக்கை இல்லாமல் தலைதறிக்க பறக்கும் இந்த இளஞ்சோடியை கண்டு போற்றர்கள் கேலியாய் சிரித்தார்கள். ஆஹா, நினச்சேன் என்றான் மாலி பிளாட்ஃபாரத்தில் புகுந்ததுமே. என்ன? மெயில் போயிடுச்சு. பிளாட்ஃபாரத்தை பார்த்தாலே தெரியல, காக்கை கூட காணுமே. மேகலைக்கு ஏமாற்றமாகிவிட்டது. எப்படியும் ஆனந்தியும் இந்த வாலிபனும் சந்திப்பதை தான் பார்க்க வேண்டும், தான் பார்ப்பதோடு அல்லாமல் அம்மாவுக்கும் காட்ட வேண்டும் என்று ஓடோடி வந்ததெல்லாம் வீணுக்கு தானா? டாக்ஸி டிரைவர் டைம் இருக்குன்னு உளர்னானே, இருங்க நான் டைம் டேபிளையும் பார்த்துட்டு வந்துடுறேன் என்று மாலி வெளியேறினான். பேண்ட் பையில் ஒரு கையை புகுத்திய வண்ணம் செருப்பு டக் டக் என்று ஓசையிட அவன் ஓடுவதை பார்த்தவாறு நின்றாள் மேகலை. ஆனந்தி, நீ மக்கு அல்ல, அது மட்டும் நிச்சயம் என்று உள்மனம் கூவிற்று. ஹேட்டை அக்குளில் நசுக்கிக் கொண்டு ஒரு டிக்கெட் பரிசோதகர் வந்து கொண்டிருந்தார். சுமக்க முடியாத பெரும் பாரமாக தனது பதவியை கருதுவர் அவர் முகம் என்று கூறிற்று. ஏன் சார் பெங்களூர் மெயில் என்று மேகலை தொடங்கினாள். நம்பர் 3 என்று தலையை வலப்புறம் ஆட்டி காட்டிவிட்டு போனார். யோசனையோடு நின்றிருந்த மாலி, தலைகால் புரியலையே, இதில் பெங்களூர் மெயில் 6:15 போய்விடுறது என்றான் மேகலை அருகில் வந்ததும். போர்டை பார்த்த மேகலைக்கும் ஒன்றும் புரியவில்லை. ஆனால் அடுத்த வண்டியை சிரித்தவளாக, மெயில் நிற்காத பிளாட்ஃபாரத்தை முதல்ல பார்த்தீங்க, இப்போ ரயில் வர்ற நேரத்தை பார்த்து ரயில் கிளம்புற நேரத்தை கணக்கெடுக்கிறீங்க என்றாள். தான் தப்பான போர்டை பார்த்து கொண்டிருப்பதை மாலி அப்போதுதான் உணர்ந்தான். மடைய நான் மெயில் எங்கே நிற்கிறதா என்றான். 3ஆம் பிளாட்ஃபாரத்தில் வருங்க சீக்கிரம்
யாரோ பெரிய மனிதருக்கு பிளாட்ஃபாரத்தில் பிரிவு உபசாரம் நடந்து கொண்டிருந்தது. முதல் வகுப்பு அருகில் மாலையிடலும் கைத்தட்டலும் புகைப்பட ஒளி வீச்சும் வழக்கமான சந்தடியை அதிகப்படுத்தின. 3ஆம் வகுப்பு பெட்டியிலிருந்து உடுகா என்று ஒரு கன்னட பெண்மணி கூப்பிட்டு கொண்டிருந்தால் எவரையோ. நேரம் அதிகம் இல்லை, நீங்கள் அந்த கடைசி வரையில் பாருங்கள், நான் இந்த கடைசி வரை பார்த்துட்டு வந்துடுறேன் என்று ஓடினான் மாலி. மேகலை 2 பெட்டி தாண்டியதும் திரும்பி பார்த்தால் மாலி ஒவ்வொரு பெட்டியாக தலையை நீட்டி ஆராய்வது தெரிந்தது. ஆனந்தி என்று அவன் குரல் கொடுப்பது கேட்டபோது மேகலைக்கு சினமும் ஆத்திரமும் பொங்கி வந்தன. எத்தனை உரிமையோடு கூப்பிட்றான், அம்மாவுக்கு தெரிந்துதான் இத்தனை நடக்கிறதா? விபரீதமானோர் ஐயம் மேகலையின் மனத்தில் உதித்தது. அம்மா அப்பா சண்டை கூட ஆனந்தியை பற்றித்தானோ? ஆனந்தி அம்மா பெண், தன் விருப்பத்தை தாயிடம் சொல்ல அவள் அப்பா காதில் போட ரகலையாக இருக்குமோ? 6-7 பெட்டிகளில் தலையை நுழைத்து பார்த்ததும் அம்மாவையோ ஆனந்தியையோ காணோம். கடைசி பெட்டியில் ஒரு தாய் தன் பெண் குழந்தையை மடியில் வைத்துக்கொண்டு ஆரஞ்சு பழ சூளைகளை ஒவ்வொன்றாய் வாயில் ஊட்டி கொண்டிருந்தாள். அதற்கு முன் பெட்டி 2ஆம் வகுப்பு. வேஸ்ட் கோட் அணிந்த ஒரு வடக்கத்திய இளைஞன் நத்து அணிந்து கொண்டிருந்த தன் மனைவியிடம் ஒரு நகைப்பெட்டியை திறந்து காட்டிக் கொண்டிருந்தால் அந்த பெண்ணின் கண்கள் அகலமாக விரிந்து கொண்டே போயின. ஆனந்தியைத்தான் காணோம். விசில் ஊதிற்று. ஜனங்களும் கூலிகளும் குறுக்கும் நெடுக்குமாக ஓடினார்கள். வழே என்று கட்டியத்துடன் இரும்பு சக்கர கைவண்டி பிளாட்ஃபார தரையில் தடதடத்தது. மேகலை பரபரத்தால் ஆனந்தி நிச்சயம் மறுமுனையில் தான் இருப்பாள். மாலை அவளை சந்தித்திருப்பாள். வண்டி கிளம்பும் முன்னால் இருவரையும் சேர்ந்து பார்த்து விட வேண்டும். காணுமே, நான் பார்த்த வரையில் என்று மாலி திரும்பி வந்தான். காணுமா? ரயிலுக்கு வராமல் அம்மா இன்னும் என்ன பண்ணுகிறா வீட்டில்? ஒருவேளை ஆனந்தியை தான் பார்த்ததாக தெரிய வேண்டாம் என்பதற்காக மாலி சொல்லும் பொய்யோ? நீங்கள் அந்த பக்கம் பார்த்துட்டு வாங்க, நான் இங்கே பார்க்குறேன் என்று மீண்டும் ஓடினாள் மேகலை. இந்த பக்கத்திலும் இல்லை. என்ஜினின் பிளிரல் காதை துளைத்தது. குபுக் என்று புறப்பட்ட புகையும் கரியணுக்களும் முகத்தில் படிந்தன. பச்சை விளக்கு ஆடிற்று. கடைசி நிமிட பிரயாணிகள் முண்டினர். வழியனுப்ப வந்தவர்கள் வண்டியிலிருந்து இறங்கி கதவை சாத்தினார்கள். மாலி கவலையுடன் உதட்டை பிதுக்கிக் கொண்டு மேகலையுடன் வந்து சேர்ந்தான். ஸ்டேஷன் பிடிப்பிலிருந்து விடுபட தன்னைத்தானே உதறிக்கொண்டு விட்டாற்போல் பெங்களூர் மேல் ஒரு திமிரி கொண்டு புறப்பட்டது. சலிப்புடன் செருப்பு காலை தரையில் தேய்த்தான் மாலி. ஆச்சரியமாக இருக்குது, எங்கேயாவது நிச்சயமாக வருவதாக இருந்தால் கடிதம் எழுதுவா. கடிதம் எழுதிவிட்டால் வராமல் இருக்க மாட்டா. இன்றைக்கி ஆனந்தி செய்த வழக்கத்துக்கே விரோதம் என்றான். ஆமாம் என்றாள் மேகலை ஒப்புக்கு. வழக்கத்துக்கு விரோதம். கூட பிறந்தவளுக்கு 17 வருடங்கள் ஒன்றாய் வாழ்ந்தவளுக்கு இன்று வரை தெரியாத வழக்கம் நேற்று முளைத்த ஒரு ஆடவனுக்கு தெரிந்திருக்கிறது. அப்பாவி ஆனந்தி, நிமிராத தலையும் உயராத பார்வையும் கொண்ட ஆனந்தி, அம்மா பெண் ஆனந்தி, அதிர்ந்து பேச தெரியாத ஆனந்தி, மேகலை அறிந்த ஆனந்தி. அவளல்ல உண்மையான ஆனந்தி, வேறொரு ஆனந்தி இருக்கிறாள், பிஞ்சிலை பழுத்த ஆனந்தி. ரத்ன கம்பளத்தில் சித்திரமும் சிங்கார பூவண்ணமும் நிறைந்த பக்கத்தை தான் நான் பார்த்தேன். முசு என்று ரோமம் உறுத்தும் மறுபுறம் இப்போதுதான் தெரிகிறது. ஆனந்தி 1 மணி லேட், அரை மணி லேட் என்றால் அர்த்தம் 7 மணி லேட்டாமே கல்கத்தா மேல. என்ன சார் விளையாட்டு என்று ஒரு குல்லாக்கார கணவான் அதட்டி கொண்டிருந்தார். ரயில் விளையாட்டு சார் என்று பதிலளித்தார் ஒரு நகைச்சுவை மிக்க ரயில் சிப்பந்தி. மற்றபடி ஸ்டேஷனில் இறைச்சல்கள் பெருமளவு குறைந்து விட்டன. போலாமா என்று கேட்டாள் மேகலை. நான் மந்தவழி போகணுமே, பஸ்ஸிலே போய்க்கொள்ளலாம்னு பார்க்குறேன் என்றான் மாலி. ஆனந்தியை பற்றி இன்னும் குடைந்து கேட்பேனோ என்று பயமோ. கேட்க மாட்டேன், தெரிந்த வரையில் போதும். எனக்கு நேரமாது, நான் டாக்ஸியிலே போய்க்கிறேன் என்றாள் மேகலை. அப்படின்னா ஒரு டாக்ஸி பிடிச்சிட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு போனான் அவன். கெலிஸ் பஸ் கூட்டத்தருகில். அதனால் அதோடு சேர்ந்து விடாமல் தனித்து நின்றார் மேகலை. மாலையிலிருந்து ஏற்பட்ட புதிய அனுபவங்கள், அனுபவித்த விந்தையான உணர்ச்சிகள், அறிந்து கொண்ட திகைப்பான உண்மைகள் எல்லாம் அவள் மன அரங்கில் கூத்தாடின. எல்லாவற்றுக்கும் மேலான புதிராக அவள் தங்கை புதுவேடம் தரித்து தோன்றினாள். டாக்ஸி வந்துவிட்டது. கதவை திறந்து விட்டான் மாலி. மேகலை ஏறி அமர்ந்து கொண்டு, மயிலாப்பூர் வடக்கு மாட வீதிக்கு போயிடப்பா என்றாள். மாலி போய்விடவில்லை. ஆனந்தி வீட்டில் தான் இருப்பாள்னு தோன்றுது. அந்த வரையில் சந்தோஷம். திடீர்னு பெங்களூருக்கு புறப்படும்படி என்ன இருந்ததுன்னு அவளையே கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் என்றான். என்றாள் மேகலை. ஆனந்தி அழுமூஞ்சி அல்ல, அதிர்ஷ்டக்காரி. அவள் ஊருக்கு புறப்படுகிறார் என்றால் பதறி துடித்து கொண்டு ஓடி வரவும், ஊருக்கு போகவில்லை என்றால் ஆறுதல் கொண்டு ஆனந்தப்படவும் ஒரு ஆடவன் இருக்கிறான் அவளுக்கு. இளமையும் அழகும் கொண்ட ஆடவன். டாக்ஸி கிளம்பும்போது மாலி கேட்டான், உன் பெயரை சொல்லவே இல்லையே என்று. மேகலை என்றாள் அவள். வண்டி புறப்பட்டு கொஞ்சம் தூரம் போன பிறகுதான் நினைவு வந்தது. உன் பெயர் என்று மாலி சொன்னது, உங்கள் என்று சொல்லவே இல்லை. பின் சீட்டில் இருளில் அமுகியிருந்த மேகலை இதழ்களை விரித்து புன்னகை பூத்தாள். அவள் இதயம் கிளுகிழுப்பானதோர் இன்பத்தை அனுபவித்தது. முன்ஹாலில் விளக்கு எரிந்து கொண்டிருந்தது. மாடி அறையில் விடி விளக்கின் மினுமினுப்பில் கட்டில் கொழும்பும் கொசுவலையின் உச்சியும்
கண்ணில் பட்டன. அப்பா படுக்க போய்விட்டார். அம்மா பிரயாணத்தை நிறுத்திவிட்டாள். அந்த மட்டில் சந்தோஷம். 1008ஆம் தடவையாக ராஜி ஏற்பட்டு விட்டது அம்மாவுக்கும் அப்பாவுக்கும். இனி 1009வது சண்டை முளைக்கும் வரையில் வீட்டில் நிம்மதி நிலவும். அம்மாவின் அறைக்கதவை திறந்தால் பார்த்தால் திகைத்தாள். அம்மா எங்கே? ஆனந்தியுடன் படுத்துக் கொண்டிருக்கிறாளோ? அடுத்த இறையிலும் விளக்கை போட்டால் ஒரே ஒரு கருநீல ரிப்பன் நடுத்தரையில் சுருண்டு கிடந்தது. வேறு யாரும் இல்லை. விளக்குகளின் பிரகாசத்தை கண்டு சமையல்காரர் வந்தார். இல்லை போடலாமாம்மா என்று வண்ணம். ஆனந்தி அம்மாவுங்க என்று கேட்டாள் மேகலை. அவங்க ஊருக்கு போனது தான் உங்களுக்கு தெரியுமேம்மா. 8 மணிக்கே புறப்பட்டு விட்டாங்களே. திகைத்தார் சமையல்காரர். தனிக்காசில் இருக்கானா? வீட்டுக்கு புறப்பட்டு விட்டானா? புறப்பட்டுட்டே இருக்கான். கூப்பிடுங்க அவனை. தனிக்காசில் வந்தான் விசாரித்தாள். சென்ட்ரலில் இறக்கி விட்டுட்டு தானே நான் திறம்னேன் என்றான் அவன். ரயிலிலும் போகாமல் வீட்டுக்கும் திரும்பாமல் எங்கே போனார்கள் 2 பேரும்? மேகலை மாடியை ஏறிட்டு பார்த்தால் விட்டது இன்றோடு என்று சொன்னவர் நிம்மதியாக தூங்கிக் கொண்டிருக்கிறார் மேலே. அவரை இப்போது எழுப்பி சொல்வதானால் என்ன பயன் ஏற்பட போகிறது? அம்மா, மகளுக்கு மேல் பெரிய புதிராக நீ இருக்கிறாயே. இலைய போடுங்க என்றாள் மேகலை. ஜன்னல் கதவுகளை விசாலமாக திறந்து கொண்டு வெளியே நோக்கினாள் மேகலை. நீராழி மண்டபத்தின் உச்சிகளில் காலை சூரியனின் கரங்கள் விளையாடி கொண்டிருந்தன. தெப்பக்குளத்தை தழுவி விட்டு தவழ்ந்து வந்த இளங்காற்று லேசான சிலுசிலுப்பை கொண்டு வந்தது. 2 அங்காடிக்காரிகளை தவிர மாடவீதியின் அமைதியை குலைக்க நடமாட்டம் எதுவும் இல்லை. கார் வெளியே நின்று கொண்டிருந்தது. பார்க்க சகிக்காமல் 1 வாரமாக போகிறது அதை தண்ணீர் விட்டு துடைத்து அப்பா காரை மட்டும் அவர் வாய்க்கு பயந்து கொண்டு சுத்தமாக வைத்திருக்கிறார்கள். மேகலையின் கார் அனாதையாக காட்சியளித்தது. கண்ணாடியில் தூசி, டயர்களிலும் மட்காடிலும் ஒரே மண். ஆனந்தி இருந்தால் இப்படி இருக்குமா வண்டி? தன் காரிடம் மேகலைக்கு உயிர்தான். ஆனால் அதை கண்ணும் கருத்துமாக கவனித்து வந்தவள் ஆனந்தி. என்ன தனிக்காசிலும் வேலு பையன் சரியாகவே க்ளீன் பண்ணலையே வண்டியை என்பாள். வேலு இல்லையாம்மா, நான் தான் கழுவினேன் என்று தனிக்காசிலும் தலையை சொரிந்து கொண்டு ஒப்புக்கொள்வான். ஆனந்தியின் முன்னால் யாராலும் பொய் சொல்ல முடியாது. எவ்வளவு கை தேர்ந்த புழுகனாலும் சரி. நீங்களா கழுவினீங்க? நான் நம்ப மாட்டேன். நீங்கள் கழுவியிருந்தால் இப்படி இருக்கவே இருக்காது என்பாள் ஆனந்தி. டிரைவரை நீ என்று அழைக்க தோன்றியதே இல்லை அவளுக்கு. இல்லாமல் நான் தான். அதெல்லாம் சும்மா பையனை நான் திட்ட போகிறேன்னு புரிந்துக்கிட்டு வந்திருக்கீங்க என்று கூறிவிட்டு போய் விடுவாள் ஆனந்தி. அவ்வளவுதான். 1 மணி நேரம் கழித்து வந்து பார்த்தால் கார் முழுவதுமே கண்ணாடியில் செய்த மாதிரி இருக்கும். எப்படியோ ஒரு வழி. எல்லோரிடமும் வேலை வாங்குகிற வழி அவளுக்கு தெரியும். எல்லோரையும் கவர தெரியும். இல்லாவிட்டால் எப்படி அவரை கவர்ந்தாள்? அதாவது மாலியை. காலையில் ஸ்பெஷல் கிளாஸ்க்கு போகணுன்னு சொன்னீங்களம்மா, பலகாரம் சூடாக இருக்கு என்று அழைத்தார் சமையற்காரர். மிஸ் மதர் இந்தியாவின் பிரத்யேக வகுப்பு இன்றைக்கு. போகாவிட்டால் ஏற்கனவே சோகமாக நீளமாக இருக்கிற திருமுகம் இன்னும் சோகமாக இன்னும் நீளமாக ஆகிவிடும். மணி 7:30. வண்டியை கழுவும்படி சொல்லி அனுப்பிவிட்டு கிடுகிடுவென்று குளித்து உடை மாற்றிக்கொண்டு சூடாக உப்மாவும் காஃபியும் அருந்தினாள். இன்னொரு முறை நிலைக்கண்ணாடியின் முன் அலங்காரத்தை சரிபார்த்து கொண்ட பின் வெளியே வந்தாள். இளவெயிலில் இதமாக குளித்து கொண்டிருந்தது கார். ஏறி அமர்ந்து சாவியை துவாரத்தில் செருகியவாறு கதவை சாத்தப்போன சமயம் கொஞ்சம் இறங்கி கொண்டு காரை விடுறியா மேகலை? குரலுடன் கூடவே கண்ணாடி இறக்கியிருந்த ஜன்னல் வழியாக ஒரு ஆண் கரம் உள்ளே நுழைந்தது. இன்னொரு கை கதவை சாத்தாதபடி இழுத்து தடுத்து கொண்டிருந்தது. திகைத்தவள் நிமிர்ந்து நோக்கினாள். முன்பின் பார்த்திராத முகம். அந்த முகத்தில் திமிர்ச்சிருப்பு விளையாடிற்று. யார் நீங்க என்று சீற்றத்துடன் கேட்டாள் மேகலை. என்ன தெரியலையா? நான் தான் தாண்டவம் என்றான். பைத்தியமும் ஒரு கால். இவ்வளவு டிப்டாப்பாக உடை அணிந்த பைத்தியத்தை பார்த்ததே இல்லையே. நீங்கள் ஆண்டவன் ஆனாலும் சரி, கையெடுங்க முதல்ல, நான் அவசரமாக போக வேண்டும். ரொம்ப பதறாத மேகலை என்று கெஞ்சினார் போல் பேசினான் அவன். மேகலையின் கண்கள் நெருப்பை கக்கின. நான்சென்ஸ், என் பேரை சொல்லி பேச உங்களுக்கு என்ன தைரியம்? தைரியம் இல்லை, அன்பு, ஆசை. மேகலை, பாம்பு சீர மாதிரி பார்க்க அழகாக இருக்கும்பாங்க. நிஜம்தான். அப்பா என்று இறைந்து கூப்பிட்டால் மேகலை. அதற்குள் அவரே வெளியே வந்தார். மேகலை, தாண்டவத்தோடு என்ன தகராறு உனக்கே? காரை கேட்டால் கூட நீ டாக்ஸியில் போய்க்கோ. இனிமேல் காரே அவனுடைய தான். அப்பா என்று விழியை உருட்டி பல்லை கடித்தாள் மேகலை. அவர் திரும்பி போய்விட்டார். காரிலிருந்து சாவியை உருவி தரையில் எறிந்துவிட்டு இறங்கி வீட்டுக்குள் நுழைந்தால் விடுவிடுவென்று. தொடரும்.